வெல்கம் டு ஸ்டடி பஸ் சேனல். டெட் எக்ஸாமோட அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டடி பஸ் சேனலில் டிஎன்பிஎஸ்சி ஸ்பெஷல் டெட் எக்ஸாம், காமன் டெட் எக்ஸாம்க்கான நோட்ஸ்லாம் வந்து அப்லோட் ஆகும். அது மட்டும் இல்லை, படித்து முடிச்சுட்டு அப்படியே நீங்கள் வந்து மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறது விதமாக காமெடி கார்ட்டூன் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ வந்து இதுதான் அந்த கதையோட தம்ப்நெயில் வந்து பார்த்துக்கோங்க. ரொம்பவே காமெடியாக இருக்கும். நீங்கள் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த கதையும் சேர்த்து பாருங்கள். ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். தமிழகத்தில் டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களின் விவரங்களை சேகரிக்கும் பணியை தொடக்க கல்வித்துறை மேற்கொண்டுள்ளதாக தகவல்கள் வந்து வெளியாகி இருக்குது. இந்த கிடைத்துள்ள தகவலின்படி கல்வி ஒன்றியங்கள் வாயிலாக டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களின் விவரங்கள் சேகரிக்கப்பட்டு வருகின்றன. இந்த நடவடிக்கை ஆசிரியர்களின் பணிநிலை தொடர்பான அடுத்த கட்ட நிர்வாக நடவடிக்கைகளுக்காக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. அடுத்தது வந்து பாருங்க, கட்டாய கல்வி சட்டத்தின் அடிப்படையில் பட்டதாரி ஆசிரியர்கள் உள்ளிட்ட தகுதியான ஆசிரியர்கள் டெட் தேர்ச்சி பெற வேண்டும் என்ற விதிமுறைகள் நடைமுறையில் உள்ளன. இது தொடர்பாக நீதிமன்ற உத்தரவுகளும் கடந்த காலங்களில் வெளியாகியிருக்கிறது. இதன் காரணமாக சில ஆண்டுகளாக தொடக்க கல்வித்துறையில் பதவி உயர்வு வழங்கும் பணிகள் பாதிக்கப்பட்டதாக ஆசிரியர்கள் தரப்பில் கூறப்பட்டு வருகிறது. தற்போது பல இடங்களில் தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட பதவிகள் காலியாக உள்ளதாகவும் டெட் தேர்ச்சி பெற்ற தகுதியான ஆசிரியர்களுக்கு விரைவில் பதவி உயர்வு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது. அடுத்தது வந்து பாருங்க, இந்த நிலையில டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களின் விவரங்கள் வந்து சேகரிக்கப்படுவது அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு வழிவகுக்குமா என்ற எதிர்பார்ப்பு ஆசிரியர்கள் மத்தியில் உருவாகியுள்ளது. இனி வந்து நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே முக்கியமானது, கவனமாக பாருங்க. டெட் பாஸ் மதிப்பெண் 30 எடுத்தாலே போதும். இன்னொன்று, வெயிட்டேஜ் ப்ளஸ் சிறப்பு மதிப்பெண்கள் குறித்து வெளியாகியுள்ள முக்கிய தகவலை இந்த இடத்துல பார்க்கலாம். அதற்கு முன்னால் வந்து நம்ம சேனலை வந்து புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அப்போ தான் வந்து இந்த டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையிலிருந்து எந்த தகவலும் தவறாமல் பார்ப்பதற்கு முடியும். ஓகேவா? சரி, இப்போ பாருங்கள், டெட் பாஸ் மதிப்பெண் 30 எடுத்தாலே போதும் என்ற தகவல் வந்து தற்போதைய நிலை. இது டெட் பேப்பர் 1, பேப்பர் 2 சிறப்பு டெட் எழுதிய ஆசிரியர்கள் மதிப்பெண்களை குறைக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில் வழக்கில் கூறியதால் அரசு அதை பரிசீலித்து 24ஆம் தேதிக்குள் முடிவு அறிவிக்க சொல்லியிருக்கிறது. அதாவது இந்த ஜூலை மாதம் 24ஆம் தேதிக்குள் முடிவு அறிவிக்க சொல்லியிருக்கிறது. ஓகேவா? அதன்படி பல ஆசிரியர்கள் நீதிமன்றத்தை நோக்கி வழக்கு தொடர்ந்தனர். 10 பேர் வரை ஸ்டே பெறவும் டெட் பேப்பர் 1, பேப்பர் 2 முடிவை வெளியிட வேண்டாம் எனவும் கேட்டனர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அரசு கொள்கை முடிவு எடுக்க போவதாக கூறியதால் ஆசிரியர்கள் பணி அனுபவத்திற்கு ஒரு மதிப்பெண் கோரிக்கை, அதாவது 5 ஆண்டுகளுக்கு 5 மதிப்பு, 10 ஆண்டுகளுக்கு 10 மதிப்பு போன்ற அனுபவ மதிப்பெண்கள் வந்து வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். அதே போல் கல்வி தகுதிக்கு ஏற்ப சிறப்பு மதிப்பெண்களும், அதாவது 10 மதிப்புகள் வழங்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால் மொத்தம் 50 மதிப்பெண் கோரிக்கை அரசு முன்வைத்துள்ளது. தற்போது 30 மதிப்பெண் எடுத்தால் பாஸ் என கூறும் நிலை உருவாகி இருக்கிறது. இதற்கான உங்கள் கருத்துக்கள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல வந்து நீங்கள் தெரிவிங்க. அதாவது மேலும் டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை தொடர்பான அனைத்து அப்டேட்களும் இந்த சேனலில் வந்து அப்டேட் ஆகும். ஸோ வந்து மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹைப் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.